இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாள் நீங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டா போகுது. ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கூட அதிகமா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும் தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்தியாவோட யூனியன் பட்ஜெட். எவ்ரி இயர் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய பிளான் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் யூனியன் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. 2026 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங். இதோட எய்ம் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும், பிஸ்னஸ் எல்லாம் ஈஸி ஆகும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அதிகமாகும். இன்னும் ஒரு முக்கியமான ஃபோக்கஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி. செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் மாதிரி செக்டார்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்து இந்தியாவை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண எஸ்எம்இ growth ஃபண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் கம்பெனிக்கு டெவலப் ஆக ஹெல்ப் பண்ணும். மட்டும் இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் 2026 பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், வாட்டர்வேஸ் எல்லாம் டெவலப் பண்ண கவர்மெண்ட் 12.2 lakh crores ஸ்பெண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட கோல் என்னன்னா, இந்தியா எக்கனாமி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகி அரௌண்ட் 7% growth அச்சீவ் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லை, புது ரோட்ஸ் எல்லாம் கட்டினாங்கன்னா ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டுக்கும் ரீச் ஆகும். அதனால தான் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்னு சொன்னால் அது நம்பர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணுற ஒரு பெரிய பிளான்.